வணக்கம். நான் தேவா. நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா, நம்மளால என்ன வேணா செஞ்சுக்க முடியும். விதிய பத்தியோ, கிரகங்கள பத்தியோ, இல்ல எத பத்தியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கண்டிப்பா இருக்காது. எதுனாலயும் நம்மள எதுவுமே செய்ய முடியாது. ஆனா, மனசுல முழுமையான சுதந்திரத்தோட செயல்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு சில முக்கியமான விஷயங்கள நாம பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில முதல் பாகத்துல செய்யக்கூடாத 2 விஷயங்கள் பத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த காணொளிய பார்க்கல அப்படின்னா, அத பார்த்துட்டு வந்து இந்த காணொளிய பாருங்க. அப்பதான் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள நிறுத்துனதுக்கு அப்புறமும், நம்ம மனசு அதிகமான சிந்தனைகள உருவாக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நாம இன்னும் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கோம் அப்படின்னா, நாம இப்ப பார்க்க போற இந்த 3 வழிமுறைகள் உங்களுக்கு மன அமைதிய நிச்சயமா கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு ஆளுமையையும் கொடுக்கும். உங்க மனசோட முழுமையான ஆளுமை உங்ககிட்ட வந்தா, உங்களால என்ன செய்ய முடியும்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, சுதந்திரத்த யோசிக்காம அத அடையவும் முடியாது. திரும்பவும் சொல்றேன். சுதந்திரத்த யோசிக்காம அத அடையவும் முடியாது. இப்போ முதல் விஷயத்த பார்க்கலாம். தெளிவு. பெரும்பாலும் நம்மளுடைய அதீதமான சிந்தனைகளுக்கு என்ன காரணம்? அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அதான் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் மறுபடியும் நடந்துட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு கற்பனையான கவலை. அதனால ஏற்படக்கூடிய எதிர்காலத்த பத்தின பயம். இதுதான் நாம எல்லா தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் அடிப்படையான மனநிலை. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள சுத்தி என்ன நடக்குது? எதுக்கு இந்த கற்பனையான ஒரு மனநலம் உங்களுக்கு உருவாகுது? இந்த தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, மனசுல ஓடுற தேவையில்லாத எண்ணங்கள ஒட்டுமொத்தமா காணாம பண்ண முடியும். சரி, அத எப்படி செய்றது? சுலபமா சொல்லிட முடியும். ஆனா சுலபமா செய்ய முடியுமா? செய்ய முடியும். வெறும் 1 மணி நேரத்த நீங்க முழுமையா செலவு பண்ணாலே, இத உங்களால செஞ்சுக்க முடியும். ஒரு பேப்பரையும், பேனாவையும் எடுத்து, நீங்க எத பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க அப்படின்னு எழுதுங்க. அது ஏன் இந்த அளவு தாக்கத்த ஏற்படுத்துது அப்படின்னு எழுதுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ, அத அப்படியே எழுதுங்க. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? எத தவிர்க்க முயற்சி பண்றீங்கங்கிறத பத்தி இன்னும் தெளிவா எழுதுங்க. அதுக்கு காரணம் இருக்கு. உங்க பயத்த நீங்க உள்ளேயே வச்சிருந்தா, அது எப்படியாவது, எந்த எண்ணங்கள் மூலமாவது, இல்ல வெளியில இருக்கிற சூழ்நிலைகள வச்சோ, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்த உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா, இத நீங்க எழுதும்போது, அத நீங்க நேருக்கு நேர் சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வகையில பார்த்தா, அந்த பயத்த நம்ம மனசார ஏத்துக்கிறோம்னு அர்த்தம். அதனால அதோட தாக்கம் கிட்டத்தட்ட முழுமையா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்களுக்கு மன அமைதி நிச்சயம் கிடைக்கும். இன்னும் ஆழமான தெளிவு வேணும்னா, நீங்க எழுதுற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே போங்க. அதுக்கு உங்க மனசுல தோன்ற பதில்கள, அத தொடர்ந்து எழுதிக்கிட்டே போங்க. அந்த பதில்களையும் ஏன்னு கேள்வி கேளுங்க. அதுக்கான பதிலையும் எழுதுங்க. மறுபடியும் அதே கேள்விய நீங்க திரும்ப கேட்கணும். இந்த தெளிவுக்கு இன்னும் பலம் சேர்க்கிற மாதிரி சில முக்கியமான உண்மைகள நாம பார்க்கணும். அத நம்ம கடைசியா பார்ப்போம். நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஒரு கட்டத்துல ஏங்குற கேள்வியே வராம போகலாம். அப்படின்னா, உங்களுக்கு முழுமையான தெளிவு உங்க வாழ்க்கைய பத்தி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு ஏன்ற கேள்வி பதில் தெரியாம போயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏன்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல, கன்டின்யூ பண்ண முடியல அப்படின்னா, உங்க கேள்விக்கான, சந்தேகங்களுக்கான விடைகள நாம பேசலாம். நீங்க கன்சல்டிங் புக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால். ஆனா, அதுக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு நம்மகிட்டயே நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். என்ன ஒரே ஒரு விஷயம், நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம கேள்விய ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். அதான் முக்கியம். தெளிவு இல்லாதது தான் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமா உருவாகுறதுக்கு காரணம். கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? உண்மையிலேயே ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த தெளிவை ஏற்படுத்திக்காம, நாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது தான், நம்ம குழப்பங்கள அதிகரிச்சு, அதனால சிந்தனைகள் இன்னும் அதிகரிச்சு, நாம ஒரு முழுமையான மன அழுத்தத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஒரு நாள்ல முழுமையான தெளிவு கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயங்களா நீங்க ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு ஏற்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிற முழுமையான தெளிவு உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய இந்த முயற்சியில நாம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வழிமுறை வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செய்யக்கூடியது. அத நம்ம அடுத்து தெளிவா பார்க்கலாம். இந்த தெளிவு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது.
ஏன்னா, அடுத்து என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன செய்யணும்னும் தெரியும். அவங்க அதுக்கான செயல்கள செஞ்சு, எளிமையா அத அடைஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கை இப்படி இருக்க முடியும். ஆனா, அதுக்கு இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். இப்போ தெளிவுடைய ஆழம் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இத சார்ந்து சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த விளக்கத்த நான் தர்றேன். இப்போ உங்களுடைய தெளிவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு சில உண்மைகள நாம பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலத்த எந்த விதத்திலயும் பாதிக்காது. அது எப்ப பாதிக்கும்னா, உங்களுடைய சிந்தனை கடந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் இணைச்சு யோசிக்கும்போது தான் நடக்கும். 2வது விஷயம், உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும், இந்த நொடி அது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. அது உங்க சிந்தனைகளால சாத்தியமாகும். 3வது விஷயம், கடந்த காலத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு, இனி அது நடக்காம இருக்கிறதுக்கு, நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே, அத பத்தி சிந்திக்கிறத நிறுத்துனா போதும். வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. 4வது விஷயம், சூழ்நிலைகள் வெறும் சூழ்நிலைகள் மட்டும் தான். அது நம்பிக்கையுடையதாவோ, இல்ல கவலையோடையோ பார்க்கிறது நம்மளோட சிந்தனை தான். நம்ம மனசு தான். 5வது விஷயம், சூழ்நிலைகள மாத்தணும்னா, நீங்க உங்க சிந்தனைகள மாத்திக்கிட்டாலே போதும். உங்க வாழ்க்கைய உருவாக்க இந்த 5 விஷயங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு இந்த உண்மைகள் உங்க வாழ்க்கையில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் நீங்க தனிமையில உட்கார்ந்து உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த உண்மை நிச்சயமா உங்களையும் சுற்றிருக்கும். ஒருவேளை நீங்க கவனிக்காம கடந்து வந்திருக்கலாம். மனசோட சக்திய குறைச்சு மதிப்பிட வேண்டாம். நீங்க தெளிவா இருக்கும்போது அதோட ஆற்றல நீங்க முழுமையா உணர முடியும். நாம விழிப்பா இல்லைன்றதுனால தான் மனசு எதிர்பாராத எண்ணங்களாலேயும், உணர்வுகளாலேயும் பாதிக்கப்பட்டு, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உருவாக்கி, தன்னைத்தானே குழப்பிக்கிட்டு, நம்ம வாழ்க்கையும் சேர்த்து குழப்புது. நீங்க தெளிவா இருக்கும்போது, இது நடக்க வாய்ப்பே இல்ல. அதனால தெளிவ ஏற்படுத்திக்கங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சத விட பிரமாதமா இருக்கும். இப்படி ஒரு தெளிவான வாழ்க்கைய வாழ்றதுக்கு, அடுத்து நாம பார்க்க போற 2 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். இப்ப நாம பார்த்த விஷயங்களுக்கு முழுமையான சக்தி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த 2 விஷயங்களுக்கும் இருக்கு. அடுத்த பாகத்துல நாம அத பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். நன்றி.